யாராவது உங்களுக்கு அவரின் வெற்றியின் ரகசியம் பற்றி கூறினால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை இந்த புத்தகம் மூலம் அறிந்து கொள்வோம் நண்பர்களே. வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம். எமக்கு மிகவும் பயன் தரக்கூடிய மிக அற்புதமான 10 விடயங்களை திங்க் அண்ட் வின் லைக் டோனி என்ற புத்தகத்தினூடாக பார்க்க இருக்கின்றோம். 1. எந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனிலும் ரொம்ப காமாக அமைதியாக முடிவுகளை எடுத்தல். அழுத்தமான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சூழ்நிலையில் நாங்கள் எப்படி இருந்திருக்கிறோம் என்று எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? ஒழுங்காக யோசிக்க முடியாது, சரியான முடிவுகளை எடுக்க முடியாது, தேவையில்லாமல் வாய் வார்த்தைகளை விட்டு விடுவோம். இது மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் எப்போதும் சங்கடத்தை கொடுத்திருக்கும். எந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சூழ்நிலையிலும் மிகவும் காமாக அமைதியாக இருப்பதன் மூலம் சிறப்பான திட்டமான மிக பயன் தரக்கூடிய முடிவுகளை நாம் எடுக்க முடியும். 2. சிறந்த தலைமைத்துவ பண்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல். டோனியுடைய வாழ்க்கையின் சுவாரஸ்யமான பகுதிகளில் இருந்து தலைமைத்துவம் பற்றி எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் வெற்றியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது அல்லது வெற்றியின் போது மற்றவர்களை முன் நிறுத்துவது, தோல்வி என்றால் அதற்கு வகை கூறும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது மிகச்சிறந்த தலைமை பண்பாக இதை நான் கருதுகிறேன் இந்த புத்தகத்தின் ஊடாக. 3. சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை மிக விரைவாக எடுத்தல். டோனி தனது தலைமை பொறுப்பை கிரிக்கெட்டில் ஏற்றபோது சீனியர் பிளேயர்களினால் விளையாட்டின் வேகம் குறைவதாக கருதினர். அவர்களை அணியிலிருந்து நீக்கி புதிய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு அவர் முன்வைந்தார். அந்த தீர்க்கமான முடிவு உலகக் கோப்பையை வெல்லுவதற்கு அவருக்கு உதவி செய்தது. இதேபோல் நாமும் துணிச்சலான முடிவுகளை எடுக்கும்போது பல சமயங்களில் வாழ்வில் வெற்றிக்கனியை சுவைக்க முடியும். அடுத்ததாக வெற்றி திறனுக்கு மிக முக்கியமானது அடாப்டபிலிட்டி, அதாவது உள்வாங்கும் திறனாகும். உள்வாங்கும் திறன் என்று சொன்னால் மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வது அல்ல, அந்த மாற்றத்துக்கேற்ப எம்மை ஆற்றுப்படுத்துறது, இசைவாக்கிக் கொள்வது ஆகும். டோனியினுடைய இந்த புத்தகத்திலிருந்து இவ்வாறான பல உதாரணங்களை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. உதாரணமாக வேறொரு வகையில் கூறினால், ஒரு மாற்றத்தின் போது ஃபாஸ்டாக பாசிட்டிவாக எவ்வாறு ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறோம் என்பது அடாப்டபிலிட்டி என்று கருதலாம் என்று நான் நினைக்கிறேன். 5. தொடர்ச்சியான முன்னேற்றம். எந்த செயலை எடுத்தாலும் அதில் தொடர்ச்சியான கவனத்தை செலுத்தி தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் பயணம் செய்து இறுதி இலக்கை அடைவதை இந்த புத்தகம் ஒரு மைய கருத்தாக கொண்டுள்ளது. இந்த புத்தகம் இவ்வாறு பல நமக்கு மிகவும் பயன் தரக்கூடிய கருத்துக்களையும் வாழ்க்கை அனுபவங்களையும் கொண்டுள்ளது. இந்த காணொளியில் இவ்வாறு முதல் 5 விடயங்களை பற்றி சற்று சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். ஏனைய விடயங்களை அடுத்த காணொளியினூடாக சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.